कामाक्षी करुणारूपं कामकोटि जगद्गुरुं चिन्मूर्तिं कलये चित्ते शंकराचार्यमव्ययम् न जानामि शब्दं न जानामि चार्थं न जानामि पद्यं न जानामि गद्यं गुरोर्मूर्तिरेका हृदि ज्योतिते मे मुखान् निस्सरन्ते गिरश्चापि चित्रम्। ये वेदमधीयते वेदस्य वस्तुतः या भाषा वर्तते अस्मिन् काले संस्कृतस्य प्रचारे बद्धादरैः ज्योतिषस्य भाषा संस्कृतं पठ्यताम् आयुर्वेदस्य भाषा संस्कृतं पठ्यताम् एवं बहुविधानि पुस्तकानि निर्मीयमाणानि सन्ति। बहुविधाः संस्कृतपरिवर्धनार्थं प्रयत्नाः चलन्ति। तन्मध्ये वेदस्य भाषा संस्कृतमिति प्रथमतः अस्माभिः तस्य सुरक्षा कर्तव्या अस्ति। अतः अन्यस्य सर्वस्यापि भाषा संस्कृतं तत्तु सम्यगेव, ज्योतिषस्य भाषा संस्कृतं सर्वस्यापि, परन्तु प्रथमतः वेदस्य भाषा भवति संस्कृतम्। अतः वेदप्रसङ्गेन संस्कृतस्य मुख्यत्वं किम् इति अनेन प्रसङ्गेन बोधयितव्यम् इति अत्र केन्द्रीयसंस्कृतविश्वविद्यालयो वा राष्ट्रीयसंस्कृतसंस्थानमिति भूतपूर्वं नामैव अस्माकं मनसि निरूढं विद्यते। अतः तस्य ये प्रमुखाः अधिकारिणः अपि च अस्य महाविद्यालयस्य एते प्रमुखाः अधिकारिणः एते सर्वेपि एतादृश्याम् उच्चपदव्यां स्थिताः। भगवत्पादैः यथा उक्तं को गुरुः अधिगततत्त्वः शिष्यहिताय उद्यतः सततम् इति रीत्या तादृश्यां पदव्यां स्थित्वा छात्राणाम् उपकारार्थं विद्यायाः अभिवर्धनार्थं किं किं कर्तुं शक्यते इति पुनः पुनः चिन्तनपराः सन्तः एतादृशान् कार्यक्रमान् निर्वर्तयन्ति इति अत्यन्तं प्रमोदस्य विषयः अस्ति। மேற்கொண்டு தமிழில் என்னுடைய விஷயத்தை நான் தெரிவிக்கிறேன். வேதம் படிக்கிறவாளுக்கு ஏற்கனவே அவர் ஸ்ரீ சுப்பிரமணிய கணபாடிகள் சொன்னார். அவர் தலைமை ஆசிரியர் சொன்ன விஷயம் அது ஒரு காலத்தில் அப்படி ஒரு பிரமை இருந்தது. வேதம் படிக்க போனாக்க சம்ஸ்கிருதம் படிக்க போனாக்க வேதம் மறந்துடும் அல்லது வேதத்தை மாற்ற போயிடுவாங்கிறதான ஒரு கொஞ்சம் லௌகிகமாக சொல்ல போனால் ஒரு பூச்சாண்டி காட்டியிருக்கேன் இல்லையா. கொஞ்சம் தைரியமாக வேதா சொல்கிறேன். இந்த வார்த்தையை சாதாரணமாக இந்த மாதிரி சதஸில் சொல்கிறதில்ல, தைரியமாக வேதா சொல்கிறேன். ஏன்னா வஸ்துதா அந்த விஷயத்தை எடுத்து கிட்டக்க போய் பார்த்தாக்க சம்ஸ்கிருதத்தினால வேதத்துக்கு எவ்வளவு உபகாரங்கிறது நமக்கு தெரிய வரும். வேதம் இத்தனை வருஷம் நம்ம கஷ்டப்பட்டு அப்பா அம்மா விட்டுட்டு ஆற்றுல இருக்கக்கூடிய சௌக்கியங்களெல்லாம் விட்டுட்டு நம்ம ஒரு பாடசாலையில் இருந்து ஒரு வாத்தியாருடைய வார்த்தைக்கு உட்பட்டு படிக்க வேண்டியிருக்கு. அப்படிங்கிறதே இது யோவை சமுத்திரஸ்ய பாரன் ந பஷ்யதி நவை சதத உதேதி அப்படின்னு சொல்கிறாப்புல இது ஒரு பெரிய சமுத்திரமாட்டம் ஓடின்ட்டு இருக்கேன்னாக்க கல்வி கரையில் அது அப்படி தான். வித்யங்கிறது கரை இல்லாமல் இப்போ சொன்ன மாதிரி நம்மளுடைய அத்தியக்ஷ மகாசயால் அவளுடைய வயசுக்கும் அந்த விஷயத்தில் வித்யையில் அவ்வளோ ஆர்வமாக இன்றைக்கி நாளைக்கு ஏதாவது ஹரித்வாரில் ப்ரோக்ராம்னு கூப்பிட்டாலும் மாமா உற்சாகமாக போவார். மாமாகிட்டே சொல்லியிருக்கேன், மாமா உங்களளவுக்கு உற்சாகமாக எங்களால் கிளம்ப முடியறது இல்லைன்னு. அவள் இந்த வித்யா விஷயத்தில் அது எப்படி அந்த ஒரு உற்சாகம் வேகம்ங்கிறது வருதுன்னா அவளுக்கு அப்படிப்பட்ட வயசுலேயும் வித்யையில் இருக்கக்கூடியதான ஆர்வங்கிறது. வித்யாவில் மேன்மேலும் இங்கே ஸ்ரீமட்டத்தில் ஒரு பண்டிதர் வயசானவர் இருந்தார், பிரம்மச்சாரி பாலகிருஷ்ண சாஸ்திரின்னு சொல்லுவாள். அவருக்கு வித்யார்த்தி பாலகிருஷ்ண சாஸ்திரின்னு இன்னொரு பேர் ஒன்று இருக்குதுன்னு வித்வான்கள்லாம் சொல்லி கேட்டிருக்கேன். அப்படி என்ன அப்படி சொல்கிறாளே அப்படின்னு கேட்டதுக்கு இல்லை நீங்கள் பாடம் சொன்னாலும் அவர் உட்காந்து கேட்கறதுக்கு தயாராக இருப்பார். அவருக்கு 60 சொச்ச வயசு, அப்போவே 60 சொச்ச வயசு, இப்போ அவர் சுவாமி அடைஞ்சுட்டார், 80க்கும் மேலே வயசு இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அவர் சதஸில் வந்து உட்காண்டாக்கா அப்போ இங்கே நம்ம மேற்கொண்டு வரப்போகிற பிரம்மஸ்ரீ சுந்தர வாஜ்பாய் மாமா உள்பட அவர்கிட்ட இந்த விஷயத்தில் பிராச்சீனமாக என்ன ஆச்சாரம் அப்படின்னு ஒரு பாலகிருஷ்ண சாஸ்திரிகிட்ட கேட்பார். அந்த அளவுக்கு அந்த வித்தியையே ஒரு அதிலேயே ஊறி போனவாளாக எத்தனையோ பேர் மகான்கள் இருந்திருக்கா. அப்போது அதெல்லாம் யோசித்து பார்க்கறச்சே நம்மளுக்கு பல வருஷங்களாக நம்ம படிச்சுட்டே இருக்கோம். இந்த சில கட்டடங்கள்லாம் இப்போலாம் லிஃப்ட் வந்துருத்தோ, பழங்காலத்தில் படிக்கட்டில் ஏறுறோம் என்னடா இது மாடியே இதுவே ஆகலையே வரவே இல்லையே அப்படின்னு தோணி போய் நம்ம விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னாக்க அப்போ அவ்வளோ தூரம் போனோம், அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு நாம் தான் திருப்பி இறங்கி ஆனோம். ஆனால் இன்னும் சித்த பிரயத்தனப்பட்டு பரிசிரமப்பட்டு மேல் வரைக்கும் போயிடுவோம்னா அப்படிப்பட்ட உயரமான கட்டடத்தினுடைய உச்சியில் போய் தீவிர பார்த்தா கிடைக்கக்கூடிய ஒரு காட்சி இருக்கே, அது ஒரு அலாதியான காட்சி. இதுக்காக உதாரணமாக சொல்ல வரேன்னா வித்யாபியாசம்னு வரைச்சே அப்போ அது மேன்மேலும் இவ்வளவோ படிச்சுன்னு போகலாம். இருந்தாலும் குறிப்பிட்ட கட்டங்களில்
குறிப்பிட்ட விஷயங்களை நாம் சேர்த்துட்டோம்னா இவர் சொன்ன மாதிரி கிரகண காலம்ங்கிறது ஒன்றும் உபதேசமாக கிரகிச்சுக்கிறோம். அப்புறம் கொஞ்சம் ஆலோசனை பண்ண ஆரம்பித்தா தான் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு உண்டான ஒரு சௌகரியம்னு நம்மளுடைய ஸ்ரீ காமகோடி பீடாதீஸ்வரால் ஜெகத்குரு சங்கராச்சாரிய சுவாமிகள் அவளுடைய பல அபிப்பிராயங்களில் வேத சம்ரக்ஷணத்துக்கு உண்டான விஷயத்தில் கிரமாந்தம் அத்தியனமான பிறகு கொஞ்சமாவது ஒரு பிரிட்ஜ் கோர்ஸ்னு ஏதாவது காலேஜ்லேருந்து இந்த மாதிரி ஏதாவது பண்ண முடியுமாங்கிறத ஒரு யோசனை பண்ணலான்னு தோன்றது. இது ஏற்கனவே பெரியவா அபிப்பிராயப்பட்டு சொன்னது, அதுக்கு உண்டான ஒரு சில சிலபஸ் எல்லாமும் இது பண்ணிட்டு, ஆனால் நிறைய பேர் அதற்கு ஏற்றுக்கணமே கோர்ஸை டிசைன் பண்ணலாம், வித்வான்களை வச்சு டிசைன் பண்ணி ஆச்சு ஸ்ரீமடத்தில். ஆனால் வித்தியார்த்திகள் பாடசாலைகள் இவெல்லாம் முன் வந்து பெரியவா என்ன சொல்கிறா, கிரமாந்தம் முடிக்கிறதுங்கிறது ஒரு கட்டம். அதற்கு மேலே அவளுடைய சந்தர்ப்பத்துக்கு ஏற்றாப்புல ஆர்வத்துக்கு ஏற்றாப்புல ஒரு கால் அவளுக்கு விருத்திக்கு போக வேண்டிய நிர்பந்தம் இருக்கலாம் சில பேருக்கு, குடும்ப சூழ்நிலை இத்தியாதி காரணத்தினால. அல்லது மேற்கொண்டு ஜட்டகணம் படிக்கலாம் அப்படின்னு சில பேர் ஆசைப்படலாம், அல்லது மேற்கொண்டு சாஸ்திரம் வாசிக்கலாம்னு சில பேர் ஆசைப்படலாம். எதுவாக இருந்தாலும் அந்த கட்டத்தில் கிரமாந்தங்கிறதான ஒரு பரீட்சை கொடுக்கக்கூடியதான விஷயம் நம்மளுடைய ஸ்ரீமடத்தில் இருக்குது, இன்னும் பல ஸ்தாபனங்களில் இருக்குது. அப்போ அந்த கட்டத்தில் இன்னைக்கு மாடர்ன் அகாடமிக் இதில் சபாட்டிக்கல் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறா. ஒரு வருஷம் முழுக்க அவள் வெளிநாடு, நம்ம ஊரில் பாரதத்தில் இந்த மாதிரி யூனிவர்சிட்டியில் இருக்கோ இல்லையோ தெரியல, வெளிநாடுகளில் அந்த மாதிரி உண்டு. ஒரு வருஷம் முழுக்க அவளுடைய யூனிவர்சிட்டியிலேருந்து அவள் ஒரு அத்தியாபன காரியங்களெல்லாம் அஃபீஷியலாக ஒருத்தருக்கு தாத்காலிகமாக கொடுத்துட்டோ அவள் ஒரு வருஷம் முழுக்க தன்னுடைய ஞானாபிவிருத்தி பண்ணிக்கிறதுக்காக ஆராய்ச்சிகள் இன்னும் மேலே விஷயங்களை படிக்கிறதுங்கிறதெல்லாம் ஈடுபடுறதுன்னு சபாட்டிக்கல் இயர் அப்படின்னு ஒரு கான்செப்ட் ஒன்று இருக்குது. அந்த மாதிரி ஒரு 8 மாத காலமாவது இல்லை ஒரு வருஷ காலமாவது அவள் இந்த கிரமாந்தம் முடித்த பிறகு இந்த சம்ஸ்கிருத விஷயத்தை பரிச்சயப்படுத்திட்டு ஓரளவுக்கு அதில் ஒரு நல்ல பரிச்சயங்கிறதே ஒரு திருடமான பரிச்சயம் ஏற்படுத்திக்கிறதுக்கு உண்டான பிரயத்னத்தை பண்ணினா மேற்கொண்டு இந்த 3 பாதைகள்லையும் வைதிகம் போய் பண்ணி வைக்கணுமா இருந்தாலும் சங்கல்பத்தை சுற்றுவா சொல்லி வைக்கணுமாச்சு. எங்கேயோ கர்த்தரி பிரயோகத்தில் ஆரம்பித்து கர்மணி பிரயோகத்தில் போய் முடியறது, ஏகவச்சனத்தில் ஆரம்பித்து பகவத்திரத்தில் முடியறது, பூயாசுகோன்னு திடீர்னு ஒரு இடத்துல வரும், பூயாத்துன்னு ஒரு இடத்துல வரும், ஒன்றும் புரியல இல்லையா? அந்த மாதிரி இல்லாமல் அதில் தடங்காமல் சுற்றுவா பண்ணி வைக்கிறனாலும் அதுக்கு பாஷா சாமர்த்தியம் வேணும். அல்லது வேத வித்தியில மேலே போகிறதா சாஸ்திர வித்தியில மேலே போகிறதா இருந்தாலும் இது அவசியம். இன்றைக்கி பார்த்தேன்னா இந்த ஆன்லைனில் நிறைய யூடெமி அப்படி என்னென்னோ இருக்குது, வெப்சைட் இருக்குது, எல்லாமே தெரியறதில்லை. அவள் புதுசாக கோர்ஸ் ஆன்லைன் கோர்ஸுங்கிற ஒரு பெரிய சௌகரியம் வந்ததில் இப்போ தான் ஆன்லைன் கோர்ஸுங்க சம்ஸ்கிருத காலேஜ் மூலமாக ரொம்ப பரிசிரமப்பட்டு நிறையா அபிவிருத்தி பண்ணியிருக்கா. அந்த கோர்ஸை அவாவா பைசா கொடுத்து அதில் ரெஜிஸ்டர் பண்ணி அதை எதுக்காக படிக்கிறா? அப்போ அதை படித்ததுனால நிறைய வேலையில் உத்தியோகத்தில் இருக்கிறவள்லாம் அவள் இதுக்கு மேலே ஒரு டெவலப்பர் கோர்ஸுங்கிறா. அந்த கோர்ஸில் இது பண்ணால் அந்த கோர்ஸுடைய சர்டிஃபிகேட் வச்சு அவளுக்கு அவளுடைய விஷயத்தில் மேன்மேலும் அபிவிருத்தி ஆறு. இந்த சம்ஸ்கிருத க்ஷேத்திரத்தில் நம்ம வித்தியார்த்திகளுக்கு ஒரு ஹால் சாத்திரவர்த்தியை கொடுத்தோ அல்லது நிःசுல்கமாவோ இன்னும் பல சௌகரியங்களையோ பண்ணி கொடுத்து நம்ம படிக்க வச்சுருக்கோம் இந்த சம்ஸ்கிருத வித்தியில, வேதசாஸ்திர வித்தியில, இன்னும் ஆகம வித்தியிலையும். அப்போது மற்ற லௌகிக வித்தியைகளுக்கும் நம்மளுக்கும் நம்ம சம்ஸ்கிருதம் படிக்கிறவா வேதம் படிக்கிறவா இதில் மேன்மேலும் போகணும் அப்படிங்கிறதுக்கு எவ்வளவு நிர்வாக ரீதியில் சௌகரியத்தை உபகல்பனம் பண்ணி கொடுக்கறதுங்கிறதுல அவள் மெனக்கடுறச்சு. அதற்கு ஏற்றாப்பில் நாம செயல்பட்டாக்கதான் அவளுடைய பிரயத்தனங்களுக்கு ஒரு சார்த்தக்கியம். வேதபாஷ்யம்னு பிரம்மஸ்ரீ முல்லைவாசல் மாமா அவர்களுடைய அத்தியட்சத்தில் நம்மளுடைய ஸ்ரீமடத்தில் பரீட்சைகள் நடந்துன்னு வந்துருக்கு. அந்த வேதபாஷ்யத்தினுடைய ஆரம்பத்தில் அவர் சொல்கிறார், ஞானபூர்வகமாக அர்த்தஜான சகிதமாக எததீதம் அவிஜாத்தம் நிகதேனைவ சப்தியத்தே அனக்னாவிவ சுஷ்கைதோ நதஜ்வலதி கரிஹிச்சித்து அப்படின்னு நிருக்தத்தில் ஒரு மேற்கோள் காட்டுறார். அத்தியனம் பண்ணினோம், ஆனால் அர்த்தத்தையோ அல்லது அது என்னத்துக்காக வந்தது, முழுஷா வேதபாஷ்யம் படித்து வேதபாஷ்யத்தை எல்லாத்திலையும் அர்த்தத்தில் மனசில் வாங்கிக்க முடியுமாங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஓரளவுக்கு இது சம்பந்தப்பட்ட விஷயம், இதெல்லாம் அஸ்வமேத சம்பந்தப்பட்ட விஷயம், இதெல்லாம் ராஜசூய சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு அந்த தலைப்பு பேராவது. அப்போது அதை கூட தெரிஞ்சுக்காமல் நிகதேனைவ சப்தியத்தை மனப்பாடம் பண்ணி அதை ஒப்பிக்கிறது மாத்திரம்னு சொன்னாக்க, ஒரு இடத்துல ஒரு நல்ல காஞ்ச கட்டை இருக்குது, அதை வைக்கிறா. ஆனால் அது ஒரு இடத்துல கொண்டு போய் இந்த இடத்துல அக்னி இருக்குன்னு நினச்சிட்டு வச்சாக்க உண்மையாக அக்னி இருந்ததுன்னா அது மேலே காஞ்ச கட்டையை வச்சா நன்னா அபிவிருத்தி ஆகி நன்னா பிரகாசமாக வரும். இல்லை அங்கே அக்னி இதுவாக போயிடுத்து வெறும்னா சாம்பல் தான் இருக்குது அப்படின்னாக்கா அது மேலே கட்டையை வச்சாலும் அதுலேருந்து ஒன்றும் பிரகாசம் வரப்போகிறது இல்லை. அதுபோல் ஏன் சொல்கிறோம்னாக்கா அர்த்த பிரகாசங்கிறது வேதமானது எத்தனையோ விஷயங்களை வேதஸ்ய சர்வார்த்த அவபாசகத்துவம் அப்படின்னு ஒரு பெரிய சீரீஸ் ஆஃப் லெக்சர்ஸ்லாம் போட்டு ஒரு புஸ்தகம்லாம் கூட ஒரு காலத்தில் போட்டிருக்கா.
எத்தனையோ விஷயங்களை, லௌகிக விஷயங்களா ஆத்தியாத்மிக விஷயங்களை வேதம் பிரகாசப்படுத்துறதுன்னு சொன்னா அந்த பிரகாசம் நமக்கு கிடைக்கணுமா, அந்த ஜுவலதிங்கிற விஷயம் நமக்கு கிடைக்கணுமா இருந்தால் வேதஸ்ய பாஷா சம்ஸ்கிருதம் அப்படிங்கிற ஆரம்பத்தில் சொன்னேன், அது நமக்கு வேணும். அது அந்த அளவுக்கு வேத பாஷ்யத்தினுடைய ஆரம்பத்தில் அந்த அர்த்த ஞானத்தினுடைய முக்கியத்துவத்துக்கு பரிசிரமப்பட்டு நிரூபணம் பண்ணியிருக்கார். ஏற்கனவே அவ சொன்ன மாதிரி உபநயனோத்தர காலம் வியாக்கரணம் ஸ்ம பிரதமம் அதீயதே. ஒரு காலத்தில் உபநயனமாய் முதல்ல ஓரளவுக்கு பாஷா விற்பத்தியை சம்பாதிச்சுட்டு தான் வேதாத்தியனத்துக்குவே வருவாங்கிற அளவுக்கு சொல்றார். அத்யத்வே புனः துவரிதாக வக்தாரோ பவந்தி. இன்னைக்கு அவசரமாக வேதாத்தியனம் நிறைய சொல்லணும், வேதம் பஞ்சாயி சொல்லணும், கனம் சொல்லணும் அப்படின்னு மகாபாஷ்யக்காரர் காலத்திலேயே. அதனால இன்னைக்கு பரவாயில்லன்னு சொல்லப்படாது, அவரே வருத்தப்பட்டு சொல்லியிருக்கார். அதனால அர்த்தஜான அந்த பாஷா ஜானம்ங்கிற விஷயத்துக்காகத்தான் என்ன பண்ணினா 6 மாசம் கூட இல்லை, அதை கொஞ்சம் உன்னிப்பாக கவனிச்சா அது 6 மாசம் செமஸ்டருங்கிற ஞாபகத்தில் சொல்றோம். அதுல சிராவண பௌர்ணமியிலேருந்து தைஷ்ய பௌர்ணமி வரைக்கும் பார்த்தேன்னா 5 மாசம் தான் இருக்கு. பாக்கி வேதாத்தியனத்துக்கு, நூத்தன வேத கிரகணத்துக்கு இன்னைக்கு இந்த கிரமம்லாம் பரிபாலனம் பண்ணுறது கஷ்டம். பாடசாலை ஏற்கனவே விக்னங்கள் சொல்பஷ்ட காலோ பகவஷ்ட விக்னாங்கிறதுனால உற்சர்ஜனத்தை இன்னைக்கு உற்சர்ஜனம் பண்ணியாச்சு, உபாகரணத்தை மாத்திரம் உபாகரணம் பண்ணிகிட்டே இருக்கோம். ஏன்னா அப்படியே வேதாத்தியனத்துக்கு பல கஷ்டங்கள் இருக்கு, அது இல்லைன்னு சொல்லலை. எதுக்காக சொல்ல வந்தோன்னா, நான் பிராச்சீனத்தில் இருந்த கிரமத்தினுடைய உத்தேசம் 7 மாச காலம் இந்த 5 மாசத்துல அத்தியனம் பண்ண வேதத்தை ஆவர்த்திகள் சொல்லிண்டு அதுக்கு பூரகமாக இன்னும் சம்ஸ்கிருத சாஸ்திராதி ஞானம் மற்ற வித்தியைகளெல்லாம் கற்றுக்கணுங்கிறதுக்காக 5 இதை கம்மியாக வச்சு அது 7 அதை தான் பெருசாக வச்சிருக்கா. அப்போது எப்படி இது என்ன உபகாரம்? இப்போ எதுக்கு ஒரு விஷயத்துக்கு நம்ம நேரத்தை செலவழிக்கணும்னு சொன்னால் அதுலேருந்து நமக்கு ஒரு குறிப்பிட்ட லாபம். இதுதானே ஒரு பெரிய பயம். அதாவது வேதாத்தியனம் பண்ணுறச்சே 1 மணி நேரம் அவள் சம்ஸ்கிருதம் படிக்கிறேன்னு உட்காந்துட்டானாக்கா அந்த நேரம் திருவ கட்டு போகிறதே இல்லையா? இத்தனை திருவ சொல்லணும், 100 திருவ சொல்லணும், வாஸ்தவம் தான் என்ன. ஆனால் இன்னும் ஒரு உபாயம் சொல்கிறேன்னா நான் சொல்கிறேன் பொதுவாக, இந்த சம்ஸ்கிருதத்தை கற்றுண்டேன்னா நீங்கள் 100 திருவேனால தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயத்தை நீங்கள் 50 திருவேலையோ இன்னும் கம்மியாகவோ நீங்கள் சாதிச்சுக்கலாம். எப்படி சும்மா பிரதிஜா மாத்திரம் இல்லை, நிரூபணம் பண்ணுறேன். நம்ம இந்த பிரம்மசந்தத்தம், நான் தைத்திரியன் அவர் ரிக்வேதத்தில் என்ன நிறையா சொல்லிட்டார், நான் தைத்திரியத்துலேருந்து நான் சொல்கிறேன் என்ன. அப்போது இந்த பிரம்மசந்தத்தம் இந்த 5 அனுவாகத்தினுடைய கடைசியில் பிரம்ம க்ஷத்ரம் ததிஷமோர்ஜகம் ரஜம் புஷ்டிம் பிரஜாந்தாம் பசுவந்தான் இது ஒன்றும் மனப்பாடம் பண்ணுறோம். பிரம்மக்ஷத்திரம்ங்கிறது பிரம்மசந்தத்தம் தன்மே ஜின்வத்தம் எப்படி மனப்பாடம் பண்ணுறோமோ அப்போது அதே போல் இதையும் மனப்பாடம் பண்ணிடுறோம் என்ன. அப்போ அஸ்வதத்தம் ஒரு இன்சரிஷன் இப்ரா சோமசிய பிரியா இன்னும் இதை மனப்பாடம் பண்ணுறாப்புலேயே இதையும் சேர்த்து மனப்பாடம் பண்ணுறோம் இல்லையா? இதில் பிதரோ விஸ்வே வசவோ காமயன் தமேதித ஏ தன்னிரவபன் இந்திராக்னி அஸ்வினாவ காமயே தாம் வேதி தாவே தன்னிரவபதாம் இல்லையா? அஹோராத்ரேவா அகாமயே தாம் வேதி தே ஏ தன்னிரவபதாம் இதையும் சேர்த்து மனப்பாடம் பண்ணிட்டோம். எதுக்காக? இது வேதம் இல்லையே. கோவைன்னு ஒன்று சொல்கிறோம், கோவை வேதம் இல்லைங்கிற மட்டுக்கும் நமக்கு தெரியுமா இல்லையோ? தெரியும்னு நினைக்கிறேன். இல்லை அதுவும் வேத புஸ்தகத்தோடு அதுக்கும் ஸ்வரம் இருக்குது, அதே வேத புஸ்தகத்தில் இருக்குது. இதுவும் வேதத்தை போல ஏதோ ஒன்று இல்லையா? வேதத்தில் எப்படி நம்மளுக்கு இது என்ன பிரகரணத்தை சார்ந்தது, எந்த யஜ்ஞத்தை நிரூபணம் பண்ணுறது, என்ன சொல்ல வருதுங்கிறது நமக்கு அந்த அளவுக்கு தெரியலையோ அதுபோல் இதுவும் என்ன சொல்கிறது, எதுக்காக வந்தது, அது என்ன பிரம்மக்ஷத்திரம் ததிஷம் ஒருஜகம் ரயம் புஷ்டிம் அப்படின்னா இது வேத பாகம் கிடையாது. ஆனால் வேதத்தில் இருக்கிற வார்த்தைகள் தான் அது. என்ன சொல்கிறா ஒன்றும் இல்லை, அதை கொஞ்சம் புட்டு பார்த்தா புரியும், கொஞ்சம் நிதானித்து பார்த்தா புரியும். என்ன சொல்ல வரேன், மகாபாஷ்யம் படித்தா தான் இது சம்ஸ்கிருத ஜானம் வேதத்துக்கு உபகாரங்கிறது கிடையாது. ஒரு ஆரம்பக்கட்ட இதுக்கு தான் அந்த பரிச்சயம்ங்கிற வார்த்தையை சொன்னோம். ஆரம்பக்கட்ட ஸ்திரீலிங்கம் புல்லிங்கம் நபும்சகலிங்கம் ஏகவச்சனம் துவச்சனம் பகுவச்சனம் என்ன விபக்திகள். ஒரு ஆள் சப்தமஞ்சரின்னு வச்சுக்கோங்களேன், சப்தமஞ்சரியை கூட அதுவும் வெறும்ன மனப்பாடம், அவரகோஷம் அதுவும் வெறும்ன மனப்பாடம்னு இல்லாமல் அதில் கொஞ்சம் புத்தியை செலுத்தி அதில் என்ன இருக்கு வார்த்தைகள் எதுக்காக வந்திருக்குங்கிறத கொஞ்சம் போற நம்ம அனுசந்தானம் பண்ணிண்டா கூட ஸ்வல்பமப்பிய தர்மஸ்ய திராயத்தே மகதோ பயாத்துன்னு சொல்ற மாதிரி இப்படிப்பட்ட பிரயத்தனத்தை இந்த சம்ஸ்கிருத ஞானத்தை ஸ்வல்பமபி சம்பாதிச்சுண்டா கூட வேதத்தில் பகு உபகாரம் பண்றது. இதே சம்ஸ்கிருத காலேஜ் வாசல்ல நான் சொல்றேன், நான் இங்கே மீமாம்சா அத்தியனம் இந்த காலத்தில் என்னுடைய சகபாட்டிகள் பிரம்மஸ்ரீ தந்துகுரி நாராயண சர்மா, பிரம்மஸ்ரீ சலா பாலசுப்ரமணிய சர்மா இவாளோட நான் இதே சம்ஸ்கிருத காலேஜ் வாசலில் சுமார் ஒரு 15-20 வருஷம் இருக்குமா 20 வருஷம் முன்னாடி பேசியிருந்த விஷயம் அவர் என்னோட சகபாட்டிகளை என்கிட்ட சொல்லிட்டு இருந்தா, உங்களுக்கு வேதாத்தியனம் ரொம்ப சுலபமாக போயிடுத்துன்னு. என்னப்பா நான் தான் லேட்டாக வேதாத்தியனம் பண்ணினேன், ஸ்கூல் படிச்சுட்டு அப்புறமா வேதாத்தியனம் பண்ணேன், எனக்கு சுலபமாக போயிடுத்துங்கிறேன்னு.
அப்படி அல்ல. சாப்ரவீத்வரம் விரணை தா அப்ருவன் வரம் விரணாமகை தாவப்ரூதாங் வரம் விரணாவகை. இதெல்லாம் நாங்கள் பொட்டனுற்று போட்டிருக்கோம். இத்தனாவது பஞ்சாதியில் இது வரணும். அது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? அது வரணும் என்ன இல்லையா? இத்தனாவது பஞ்சாதியில் இது வருதுன்னு ஞாபகம் வச்சுக்கணும். இது ஏன் வருதுங்கிறதுக்கு எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு அப்போ சம்ஸ்கிருதம் தெரியாதுங்கிறதுனால நாங்கள் நம்பரை வச்சுட்டு இத்தனா முதல் பஞ்சாயத்து, ரெண்டாம் பஞ்சாயத்து, மூன்றாம் பஞ்சாயத்து. சரி, நீங்கள் பரீட்சையில் கேட்கறதே அது முதல் பஞ்சாயத்து ரெண்டாவது பஞ்சாயத்து எப்படி தெரியும்னா அதையும் ஞாபகம் வச்சுக்கணும். எவ்வளோதான் சிரமப்படுறது இல்லையா? அதுதான் சொல்ல வரேன். ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்கு நம்ம ஒரு நேரத்தை செலவழிக்கிறோம்னா அந்த நேரத்திலேருந்து நம்மளுக்கு இதில் 1 மணி நேரம் செலவழிச்சா நமக்கு 2 மணி நேரம் சேவ் ஆகணும். அப்போ தான் இதில் சம்ஸ்கிருதத்தில் செலவழிக்கிறதுக்கு அர்த்தம் உண்டு. இன்வெஸ்ட்மெண்ட் இல்லையா? இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன்ஸ், லௌகிகமான சிந்தனை. இன்னைக்கு நீங்கள் 1 லட்சம் ரூபாய் இதில் டெபாசிட் பண்ணீங்கன்னா இன்னும் 5 வருஷத்தில் உங்களுக்கு இது 2 லட்சம் ரூபாயா திரும்பி வரும்னு சொன்னாக்க தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம். இல்லாட்டி கையில் இருக்கிற பைசாவை எதுக்காக கொண்டு போய் டெபாசிட் வைக்கணும்? அதுபோல் டைம் இஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட். என்ன அப்போ சம்ஸ்கிருதத்துக்கு நம்ம ஒரு டைம் கொடுக்குறோம்னா அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். அதுலேருந்து ரிட்டர்ன்ஸ் உண்டு. ஏன் சொல்கிறேன்? பிரம்ம க்ஷத்ரம் தத்து என்ன சொல்கிறது? தன்மே ஜின்வதம் தாம்மே ஜின்வதம் தான்மே ஜின்வதம் தம்மே ஜின்வதம். இதெல்லாம் குழப்பறதுங்கிறதுனாலே வாங்கணும். அப்போ அவருக்கு எப்படி உட்காந்து மாமா दीक्षर அப்ப தன்மே ஜின்வதம் தம்மே ஜின்வதம் தாம்மே ஜின்வதம் தான்மே ஜின்வதம்னு ஏன் வருதுன்னு தெரியாமலேவே இந்த வாக்கியத்தில் இது இப்படித்தான். தாஃப் பூர்வ பரிகிருண்ணாமி தான் பூர்வ பரிகிருண்ணாமி. ஏன் அப்படின்னாக்க இஹ பிரஜா விஸ்வரூபாரமந்தம் ஒண்ணுமே விஷயம் இல்லவா? பிரஜாஹா ஆகாராந்தம் ஸ்திரீலிங்கம். தாஹா தத்சப்தத்தினுடைய ஸ்திரீலிங்கத்தில் துதியா பகுவச்சனம். தாஹ் பூர்வ பரிகிருண்ணாமி. இஹ பசவோ விஸ்வரூபாரமந்தாம் பசு சப்தம் புல்லிங்கம். என்ன தான் பூர்வ பரிகிருண்ணாமி. பிரம்ம இது பிரம்மக்ஷத்திரம் ததிஷ பிரம்ம சப்தம் நபும்சகலிங்கம் க்ஷத்ர சப்தம் நபும்சகலிங்கம் தன்மே ஜின்வதம். பிராணம் அபானம் வியானம் உதானம் சமானம். இது தம்மை புல்லிங்க பிராணஹா அபானஹா வியானஹா புல்லிங்க சப்தம் தம்மே ஜின்வதம். ஈஷகம் சந்தத்தம் தாம்மே ஜின்வதம். ஈஷ சப்தம் ஸ்திரீலிங்கம் தாம்மே ஜின்வதம். பசு சப்தம் புல்லிங்கம் பகுவச்சனம் தான்மே ஜின்வதம். இப்போ இந்த வாக்கியம் எதுக்குப்பா? பிரம்மக்ஷத்திரம் ததிஷம் ஓர்ஜங்குரையும் புஷ்டிம்னு தேவையில்லை. தேவையில்லைன்னா எப்போ தேவையில்லை? இந்த அடிப்படை ஸ்திரீலிங்கம் புல்லிங்கம் நபும்சகலிங்கம் ஏகவச்சனம் துயோச்சனம் பகுவச்சனம் அகாராந்தம் நகாராந்தம் என்ன உண்டோ இல்லையா? இதை தெரிஞ்சுட்டோம்னா இது தேவையில்லை. இதை தெரிஞ்சுக்காமல் நீங்கள் அதையும் மனப்பாடமாக மாத்திரம் அப்ளை பண்ணிட்டு அதையும் பிரம்மக்ஷத்திரம் ததிஷம் ஊர்ஜமுங்கிறதையும் ஒரு வேத வாக்கியமாட்டம் நினச்சிட்டு திரும்ப சொல்லிட்டு இருந்தேன்னாலும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை இல்லையா? இதே மாதிரி இன்னொரு இடம் இந்த நக்ஷத்ரேஷ்டி கடைசியில் பிதரோ விஸ்வேவசபோ காமயந்த மேதித. எதுன்னு மேத்தின்னு புரியல எனக்கு முதல்ல அத்தியானம் பண்ணுறது. இதை விட அது மேத்தின்னு ஒரு வார்த்தையானாக்க அங்கே என்ன இருக்கு? ஆபோவா அகாமயந்த சமுத்திரங்காமம் அபிஜயே மேதி. அந்த அபிஜயேவ புட்டாச்சு. இங்கே மேத்திங்கிற வார்த்தையை இங்கே கொண்டு வந்து இந்த கோவையில் சேர்த்து வச்சிரு இல்லையா? வைத்தேன சத்ரங்கேன் சொல்றேன். ஆபோவா அகாமயந்த அங்கே அந்த பிரश्னம் முழுக்க ஒவ்வொரு பஞ்சாதியிலையும் அகாமயதா அகாமயதாம் அகாமயந்த மாற்றி மாற்றி வருது. நிரவபத்து நிரவபதாம் நிரவபன்னு மாற்றி மாற்றி வருது. ச ஏத்தம்னு வருது, சைத்தம்னு வருது, தாவேத்தம்னு வருது, தே ஏத்தம்னு வருது இல்லையா? அங்கே இதெல்லாம் மாற்றி மாற்றி வருது. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக அங்கே கொடுத்துருக்கான்னு பேர். அபிஜயேயமித்தின்னு வருது. இந்திரோவா அகாமயதா ஜேஷ்டியன் தேவானாம் அபிஜயேயமிதி. இது ஏன் அபிஜயேய மிதி? அபிஜயேயவ புட்டாச்சு, மிதி எடுத்துட்டாச்சு இல்லையா? மிதி அப்படிங்கிறத அந்த கோவையில் போட்டு வச்சிருப்பா. அப்புறம் இந்திராக்னீவா அகாமயேதாம் சிரேஷ்டியன் தேவானாம் அபிஜயே வேதி. அந்த வேதியை கொடுத்துருக்கா. என்ன இது ஒன்றுமே இல்லைன்னா அக்னிஹி இந்திரஹா இதெல்லாம் ஏகவச்சனம். அப்போ இதற்கு வரக்கூடிய அங்கே வரக்கூடிய சர்வநாமம் அங்கே என்னாச்சு? இந்திரோவா அகாமயத ஏகவச்சனம் இல்லையா?
அக்னிரிதகும் ஹவிரதுஷத அவீவிருதத மகோஜாயோ கிருத அஜுஷத அவீவிருதத அகிருத அஜுஷேதாம் அவீவிருதேதாம் அக்ராதாம். அக்ராதாம்ங்கிறதுலாம் சாந்த சுரூபங்கிறது இருக்கட்டும். மேலோட்டமாக நீங்கள் சாந்தச பிரக்கிரியை யாரும் உங்களுக்கு அந்த இடத்துல சிலி லுங்கி என்ன வந்தது, அந்த சிலிக்கு லுக்கு எப்படி வந்து, இதெல்லாம் யாரும் கேட்கல. அடிப்படையில் இது ஏகவசனம், இது துவசனம், இது பகுவசனம் தெரிஞ்சுட்டா போகிறோம். விஸ்வதேவா இதமும் ஹவிரஜுஷந்த அவீவிருதந்த மகா தேவா ஆஜ்யபா இதமும் ஆஜ்யம் ஜுஷந்த அவீவிருதந்த ஜாயா அக்ரத. இந்த அடிப்படை ஏகவசனம் துவசனம் பகுவசனம் தெரிஞ்சு வச்சுட்டேன்னா அகாமயத அகாமயேதாம் அகாமயந்த முடிஞ்சு போச்சு. நிரவபத்து நிரவபதாம் நிரவபன்னு ச ஏதம் சா ஏதம். அங்கே உஷாஹா உஷாவ காமயதான் உஷாஹா ஸ்திரீலிங்கம். அதனால சா ஏதம் சைத்தம் சைத்தம் உஷசே சருண் நிரவபத்து இல்லையா? அப்போது நீங்கள் அந்த பிரஷ்ன கடைசியில் உள்ள இத்தனை வாக்கியங்களை மனப்பாடம் பண்ணறதுக்கு உண்டான அவசியமும் இல்லை. மனப்பாடம் பண்ணி அர்த்தம் அதுக்கு அப்ளை பண்ணாமல் இருந்துட்டா அது இன்னும் சுதராம் அவசியம் இல்லை, பிரயோஜனம் இல்லை. அதே மாதிரி நம்ம ஸ்ரீ வாஜ்பாய் பாமா அவர்கள் சொல்கிறாப்புல அங்கே என்ன அனுவாக்காரம் பண்ண அந்த கேனத்தே கிரகபதி நார்துவன்னு வைத்தேன் பிரஜாபதி நா வைத்தே கிரகபதி நார்துவன் இல்லையா? ஒரு பிரகரணத்தில் ஒரு இடத்துல சதுர்ஹோதார சத்திரமாசதா எத் பஞ்சஹோதார சத்திரமாசதான்னு நடுக வருது. அதில் பிரஜாபதினா வை தே கிரகபதினா அர்துவன்னு. பிரஜாபதினா வைங்கிறது ஒரு அவ்யயம், ஏவ அவசியங்கிற அர்த்தத்தில் ஒரு அவ்யயம். தே கிரகபதினா பிரஜாபதினா கிரகபதினா தே ஆர்துவன்னு. அவர்கள் சமிருத்தி இவரை கிரகபதியாக வைத்து கொண்டு, கிரகபதிங்கிறது சத்திரயாகத்தில் எஜமான ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவருக்கு கிரகபதினு பெயர். அது அந்த அர்த்தானுசந்தானம் அப்புறம் இருக்கட்டும். நான் இப்போ சொல்ல வருது வெறும் விபக்தி ரூபத்துக்காக மாத்திரம்தான் சொல்கிறேன். அப்போது அந்த பிரஜாபதினா வை அப்படின்னு எந்த வாக்கியத்தில் வருதோ அப்போ தே கிரகபதி தே அவர்கள் யார் அனுஷ்டானம் பண்ணினாலோ ஆர்துவன்னு சமிருத்தி அடைந்தார்கள். இது ஞாபகம் வச்சுக்கிறது. அதே போல வைத்தேன சத்திரம் கேன கேனத்தே அப்படின்னு ஒவ்வொரு இடத்துலையும் கேனத்தேன்னு ஒரு கேள்வியை கேட்டுண்டு பிரஜாபதினா வைத்தே அப்படின்னு பதில் சொல்கிறேன். அப்போது இந்த மாதிரி ஒரு சின்ன 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 விபக்தி ரூபங்களை நாம் ஞாபகம் வச்சுட்டா கூட இது நமக்கு வேதத்துக்கு பெரிய உபகாரம். இந்த பிராதிசாக்கியம் மேலே இன்னும் லட்சணம் படிக்கிறச்சே கூட ஒரு பெரிய அத்தியாயம் பிரகிருஹ்யம்னு ஒரு அத்தியாயம். இந்த இடத்துல பிரகிருஹ்ய சம்ஜ உண்டு, இந்த இடத்துல பிரகிருஹ்ய சம்ஜ கிடையாது, ஏகத்துக்கு சிரமப்படுறார். பாணினி ரொம்ப சுலபமாக ஒரே சூத்திரத்தில் முடிச்சுட்டார். ஈதூதே த்விவச்சனம் பிரகிருஹ்யம் ஈகாராந்தம் ஊகாராந்தம் ஏகாராந்தம் யத் த்விவச்சனாந்தம் பவதி. அதில் நிறைய வாக்கியார்த்தங்கள் இருக்குது. அந்த அந்தம்ங்கிறத எங்கே கொண்டு போகிறோம் அது இருக்கட்டும். அது வையாக்கரணம் எல்லாம் அவள் மகாபாஷ வாக்கியார்த்தம் அவள் சொல்லிப்பா. அது இப்போ நமக்கு வேண்டாம், இப்போ வேண்டாம், அப்புறம் வேணும். வேண்டான்னு சொல்லலை, இப்போ வேண்டான்னு தான் சொன்னேன். என்ன ஏன்னா இது ஒரு சின்ன சூத்திரத்தை வச்சுண்டு இது ஈகாராந்தம் ஊகாராந்தம் ஏகாராந்தம் த்விவச்சனாந்தமாக இருக்கா இது தெரிஞ்சால் போகிறோம். அப்போ அது பிரகிருஹ்யம்னு வச்சுண்டு அங்கே ஈதிகரணம் போடணும், பக்கத்தில் இருக்கிறதோட சந்தி பண்ணப்படாது அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கக்கூடிய சுலபம் இருக்கிறச்சே நுடுக இதெல்லாம் அத்தியனம் பண்ணாமல் அந்த காலத்திலே இருந்துட்டா போல இருக்கு. இந்த அடிப்படை பாஷா ஜானம், இது வியாக்கரணம்னு கூட சொல்ல முடியாது என்ன கேட்டால், அடிப்படை பாஷா ஜானம் இது கூட இல்லாதவாளுக்கும் அனுகிரகம் பண்ணுறதுக்காக வேண்டி பிராதிசாக்கியத்தில் நடுக ஒரு அத்தியாயத்தையே போட்டு வச்சிருக்கா. இந்த இடத்துல ஈகாரம், அந்த இடத்துல இருக்கிற ஏகாரம். ஏன்னா தேன்னு சொன்னால் தேங்கிறது சகத்தவு தேவாவும் இருக்கலாம், சாத்தே தாகாவாகவும் இருக்கலாம். எந்த தேன்னு எப்படிரா தெரியும்னு ஒன்றும் இல்லை. ஒரு பிரகரணத்தை மேலோட்டமாக நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருந்தோம்னாலே புரியும். அது கொஞ்சம் கொஞ்சம் அபியாசம் பண்ண பண்ண பழகும். வியாக்கரணத்தில் 5 பிரயோஜனங்கள் பிரதானமாக சொல்கிறார். காணி போனார் வியாக்கரணசிய பிரயோஜனம். ஏன் சுவாமி நீங்கள் இப்போ இந்த கோர்ஸில் சேர்ந்துக்கணும்னு சொல்கிறேளே, இந்த கோர்ஸில் சேர்ந்துட்டா இதனால எனக்கு என்ன பிரயோஜனம் இல்லையா? இந்த கேள்வி பிரின்சிபால் மாமாவுக்கு மாத்திரம் இல்லை, மகாபாஷ்யக்காரருக்கே வந்திருக்கு. அவர் ரக்ஷா ஊக ஆகம லகு அசந்தேகா பிரயோஜனம் 5 பிரயோஜனம் முதல்ல வியாக்கரணத்துக்கு சொன்னார். அதில் 4 பிரயோஜனம் வேதத்துக்கு சம்பந்தப்பட்டது. லகுன்னு லகுனா உபாயேன சப்தாக சக்கியாக விஜாத்துங்கிற ஒரு பிரயோஜனம் தான் பொதுவான லௌகிகமாகவும் சேர்த்து சொல்லலாம். ரக்ஷார்த்தம் வேதானாம் அத்தியேயம் வியாக்கரணம் முதல் பிரயோஜனம். அப்போ அவர் எதுக்காக சாஸ்திரம் எழுதினார்னு தெரிஞ்சு போச்சு இல்லையோ. சாஸ்திரமானது வேதத்தை காப்பாற்றுவதற்காக வந்ததுன்னு முதல் எடுப்பில் பிரயோஜனம் சொல்கிறாருன்னா அப்போ அந்த சாஸ்திரங்கிறது வேதாத்தியனம் பண்ணுறவாளான நமக்கு வேண்டியதா வேண்டாததான் நாம் யோசித்து புரிஞ்சுக்கணும். அந்த சாஸ்திரத்தினுடைய முதல் பிரயோஜனம் ரக்ஷார்த்தம் வேதானாம், வேதத்தை காப்பாற்றி கொடுக்கறதுக்காக வந்தது வியாக்கரணம்.
இப்படியாக அந்த சாஸ்திரமே இதற்காக உத்தேசிச்சு அவர் எழுதுறார். அப்போ வேதத்தை எப்படி இந்த சாஸ்திரத்தின் மூலமா காப்பாற்றலாம், அவ்வளவு தூரம் நமக்கு அனுகிரகம் பண்ணி கொடுத்துருக்காங்க, எப்படி பண்ணலாம், இந்த மாதிரி ரொம்ப அடிப்படையான விஷயங்கள்லேருந்து ஆரம்பிச்சு இதெல்லாம் படிக்க போகிறதே அவர் கேட்டார். அம்பசி அபாரேன் பிரிக்கணுமா, அம்பசியா பாரேன் பிரிக்கணுமா, இல்லை சில இடத்துல வியாக்கரணப்படி வரலையே, உபாவன் தௌபரி யா தர்மியா சக்கிய அகன்ற லோகே மாதிரி பரியாத்த அர்மியாங்கிறது ரிக்வேத பிராதிசாக்கியத்தில் அதுக்கு ஒரு வச்சனம் எழுதி வச்சுட்டார். தைத்திரிய பிராதிசாக்கியத்தில் வச்சனத்தை காணும். இந்த பிரசங்காத்து இன்னொன்று சொல்லிடுறேன், பீவோன்னானு அப்படின்னு அழகாக பதச்சேத ரிக்வேதத்தில் பிரித்து வச்சுட்டா. இங்கே தைத்திரியத்தில் அந்த இடத்துல பதப்பாட்டம் இல்லாத சிரமத்துக்கு பீவோன்னா மக்னே தொம்பாரையான்னு அங்கே கடைசியில் கோபம் சொல்லிட்டு இருக்கோம். அது என்னங்கிறத விசாரம் பண்ணிக்கிட்டோம். ஏன்னா இந்த மாதிரி விஷயங்களில் ஒரு அடிப்படை வியாக்கரணம் மகாபாஷ்யம் வரைக்கும் இல்லாட்டாலும் அடிப்படை வியாக்கரணமானது உபகாரம் பண்ணுறது. கதையை இப்போ மாமா சொன்ன மாதிரி இப்போ அங்கே ஒரு வாத்தியார் என்ன பண்ணார், அவருடைய சிஷ்யன் அனுப்பிச்சார். அத்தியகுஹோஹாருணி பிரம்மச்சாரிணே பிரஷ்னான் புரோச்ச பிரதிகாய. இந்த காலத்தில் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் மூலமாக சண்டைகள்லாம் நடக்கிறது. அந்த காலத்தில் சிஷ்யால் அனுப்பிச்சு விட்டா. என்ன கேள்வி கேட்டால் அவர்கிட்ட போய் கேள்வி கேடா, இந்த விஷயத்துக்கெல்லாம் அவர் பதில் சொல்கிறாரா இல்லையா. ஒரு கதை, பரேஹி கிளம்புடா பிளக்ஷன் தெய்யாம்பாதிம் பிரிச்சா, இந்த விஷயம் உனக்கு தெரியுமா, அந்த பிளக்ஷர் தெய்யாம்பாதின்னு அந்த ஊரில் இருக்கார், அவர்கிட்ட போய் வேத்த சாவித்ரான்ன வேத்தா இது இந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமான்னு எங்கள் வாத்தியார் கேட்டார். போய் கேட்டான். தம் ஆகத்திய பப்ரச்ச ஆச்சாரியோ மகாப்ராஹேஷீத். எங்கள் வாத்தியார் என்ன சொல்லி அமிச்சார், வேத்த சாவித்ரா உங்களுக்கு தெரியுமா, சகோவாச்ச வேதேதி. மேலே மேலே அடுத்தடுத்த கேள்விகள், அந்த கேள்விகள்லாம் அங்கே ரிப்பீட் பண்ணல அவர், நம்மளுக்கு சோம்பலாக இருக்கும்னு சொல்லிட்டு ரெண்டாந்தரம் வண்டி தான் சொல்லியிருக்கார். முதல்ல பிரஷ்னான் புரோச்சியான்னு பொதுவாக சொல்லிட்டார். அது என்ன பிரச்சனைகள்னு குட்டி 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 வாக்கியங்கள், குட்டி 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 வாக்கியங்கள்ல அடுத்தடுத்து இந்த மாதிரி பல கதைகள். அவர் என்ன பண்ணார், அந்தரத கூர்மம் பூதகம் சர்பந்தம் பிரஜாபதி சிருஷ்டி பண்ணினார், நான் தான் எல்லாத்தையும் சிருஷ்டி பண்ணினேன்னு நினைச்சுட்டார். பார்த்தா அங்கே ஜலத்தில் என்ன பார்த்தார், ஒரு ஆமையை பார்த்தார். கூர்மாவதாரம்பா, புராணத்தில் மாத்திரம் இல்லை வேதத்தில் இருக்கு. அவர் பார்த்துட்டு நான் தான் இதையும் சிருஷ்டி பண்ணினேன்னு சொன்னார். அந்த கூர்மம் உடனே வாயை திறந்து பேசித்தான், கூர்மன்னா என்ன ஆமை என்ன, பூர்வமே ஐயா நீ யாருப்பா என்ன சிருஷ்டி பண்ணின, பூர்வமே வாக மிகா சமிதி, நான் இங்கே முன்னாடியே இருந்தேனே, நீ வரத்துக்கு முன்னாடியே இருந்தேனேன்னு தான் அந்த கூர்மம். இது என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாக்கா அதற்கப்புறம் அவர் உடனே கூர்மம் எங்கேயாவது பேசித்தரா, பிரஜாபதி எங்கேயாவது நம்புவாரா, உடனே சஹசிரசீருஷா புருஷா சஹசிராட்ச சஹசிரபாதனா புருஷ மாத்திரம் இல்லை, இந்த கூர்மம் தான் அந்த சஹசிரசீருஷா புருஷன் மகாவிஷ்ணு. அப்போ அந்த ரூபத்தை காட்டின உடனே தான் அவர் விழுந்து நமஸ்காரம் பண்ணி ஆமாமா தொம்பை பூர்வகம் சமபூகுன்ட்டார். இப்படியாக கதைகளை சுலபமாக நாம அடிப்படை சம்ஸ்கிருத ஞானத்தை வச்சுட்டே நாம் புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கிறதே. இன்னும் ஒரே ஒரு குட்டி கதையை சொல்லிட்டு இது பண்ணுற, இந்த கதையை சொன்னாலே உடனே நமக்கு இத்தனை கதைகள் வேதத்தில் இருக்குன்னு தெரிஞ்சாலே நம்மளுக்கு கதையில் வேதத்தில் ஒரு ருச்சி வந்துடும். அதாவது அர்த்த வேதத்தில் ருச்சி இருக்கு, வேதத்தை அர்த்தானுசந்தானமாக பாஷ்ய சகிதம் இருக்கட்டும், சொல்பமாவது பாஷாஜான சகிதமாக படிக்கணுங்கிறதுல உங்களுக்கெல்லாம் ஒரு ருச்சி வருங்கிற ஆசையில் இந்த ஒரே ஒரு குட்டி கதையை சொல்லிட்டு பூர்த்தி பண்ணிவிடுறேன். அதாவது பிரஜாபதி என்ன பண்ணிவிட்டார், தேவர்களை முதல்ல சிருஷ்டி பண்ணிவிட்டார். பிரஜாபதர் தேவான சிருஜதா. அதற்கப்புறம் என்ன பண்ணார், பின்னாடி சிருஷ்டி பண்ணி இந்த இந்திரனை என்ன பண்ணார், பிரஜாபதி இந்திரம சிருஜதா ஆனுஜாவரன் தேவானாம் தம் பிராகிணோத். கடைசியில் சிருஷ்டி பண்ணிட்டு பரேஹி ஏதேஷான் தேவானாம் அதிபதி ரேதீதி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்து அனுப்பிச்சுட்டார். போய் தேவலோகத்தில் நாளையிலேருந்து நீ ராஜாவாக வேலையை பார்க்க வேண்டியது. இவர் என்ன பண்ணியிருக்கணும், பிரஜாபதி முதல்லையே இந்திரனை சிருஷ்டி பண்ணி இந்திரனை முதல்ல அங்கே உட்காத்தி வச்சுட்டு பின்னாடி வாழலாம் அனுப்பிச்சிருக்கணும். இவர் அப்படி பண்ணலை. ஏன்னா இந்திரம சிருஜதா ஆனுஜாவரன் தேவானாம். இன்னொரு இடத்துல பிரஜாபதி தேவான சிருஜதா சைந்திரம் அப்படி நான் சிருஜதா, அவா கேட்கட்டும் அப்புறம் நான் இந்திர சிருஷ்டி பண்ணுறேன்னு வேற ஒரு கதை. இங்கே என்ன பண்ணார், பரேஹி ஏதேஷான் தேவானாம் அதிபதி ரேதி. அவன் வந்த உடனே எல்லாரும் ஒத்துண்டுருவாளன்னா. இந்த வாக்கியார்த்தத்தை காசியில் ஒரு 5-6 வருஷம் முன்னாடி சொன்னீங்க. வியாக்கரண வாத்தியார் இங்கேயும் அவர் வாக்கியார்த்தம் சொல்லியிருக்கார் முன்னாடி சஹசில். மானனீய ஹித்ரள்ளி மகாபலேஸ்வர பட்டர் கேள்விப்பட்டு இந்த இந்த சீனியாரிட்டி விவகாரங்கள்லாம் எங்கள் இதெல்லாம் இந்த மாதிரி தேவர்கள் இடத்துலையே இருந்திருக்கு போல இருக்கே அப்படின்ட்டார். என்ன சொன்னால் இவன் வந்த உடனே யார் கஸ்துமசி யாராப்பா நீ புதுசாக வந்துட்டிய வயம்பை துவச்ரேயாகும் சஸ்மைத்தி, நாங்கள் எத்தனை நாளாக இங்கே தேவலோகத்தில் இருந்துட்டு இருக்கோம், நீ என்ன புதுசாக வந்துட்டு நீ இந்த மாதிரி நான் தான் உங்களுக்கு அதிபதினு சொன்னால் நான் ஒத்துண்டுருவோமா அப்படின்னு. அவன் உடனே திரும்பி வந்துட்டான். என்ன கஸ்துமசி வயம்பை துவச்ரேயாகும் சஸ்மைத்தி மா தேவாவோ சன்னிதி. என்ன சுவாமி நீங்கள் அங்கே ஃபோன் பண்ணி முன்னாடியே சொல்ல மாட்டேளோ, இவர் வரப்போகிறார், இவர் தான் நாளையிலேருந்து உங்களுக்கு அதிபதினு சொல்ல மாட்டேளோ,
என்ன அமுச்சு விட்டுட்டேன், இப்படி அவமானப்பட்டு நான் திரும்பி வரேன்னு. அப்போ உடனே என்ன பண்ணாரா, இவரிடத்துல ஒரு தேஜஸ் அதவா இதந்தரிகி பிரஜாபதோ ஹரா ஆசீத். இன்னைக்கு சூரியன் இடத்துல எதஸ்மின் ஆதித்யே, இந்த சூரியன் இடத்துல இருக்கக்கூடிய தேஜஸானது அந்த பிரம்மாவனிடத்துல ஒரு இதுவாக இருந்தது. இதை நீ என்கிட்ட கொடு, இந்த தேஜஸோடு நான் அங்கே போய் ஏதன்மே பிரயச்சா அதாக மேதேஷான் தேவா நாம் அதிபதிர் பவிஷ்யாமீதி அப்படின்னு சொன்ன உடனே சரின்னு சொல்லிட்டு அவர் உடனே கேட்டுவிட்டாரே, ஏன்ப்பா என் தேஜஸை நான் உனக்கு கொடுத்துட்டேன்னாக்கா நான் யாரா போகிறது, கோஹக்தஸ்யாமித்யப்ரவீத், நான் யாரா போகிறதுன்னு அசல் வார்த்தை அப்படியே இருக்கு. ஏதத் பிரதாயேதி, எனக்கு இருக்கிறதே இந்த தேஜஸ் தானே. ஏதத் சியா இத்யப்ரவீத், இல்லை நான் இந்திரன்கிற பதவிக்கு போயிட்டேன்னா உங்களுக்கு கஹாங்கிற பேரில் கஸ்மை தேவாயன கஸ்மை தேவாய அவிஷா விதேமான்னு கேள்வி கிடையாது. அது கஸ்மை கேள்வி யார் எந்த தேவதைகளுக்கு கொடுக்கறதுன்னு தெரியலை, சுவாகான்னு யாராவது ஹோமம் பண்ணுவாளோ. கஸ்மை தேவாயன்னு கேள்வி கிடையாது. கஹான்னு சொன்னால் பிரம்மான்னு அர்த்தம், அங்கே பிரஜாபதினு அர்த்தம் இல்லையா. ஆகையினால இந்த பேர்ல உமக்கு ஹவிர்பாகம் கிடைக்கும்படியா நான் பண்றேன்னு இந்திரன் சொன்னான்னு. இப்படி பல கதைகள். இந்த கதையை நீங்க புரிஞ்சுட்டா கூட அடுத்தடுத்து வாக்கியம் வந்துடும். என்ன அடுத்து என்ன வந்தது, அடுத்து என்ன வந்தது. அதனால இதெல்லாம் ரொம்ப வேதபாஷ்யம் படிச்சது. வேதபாஷ்யம் படிச்சா இன்னும் நல்லா ஆனந்தத்தோட படிக்கலாம். மகாபாஷ்யம்பா படினியம் மகாராஜ்யம்பா சாசனியம் சரிதான். ஆனால் அடிப்படை சம்ஸ்கிருத ஞானம் இருந்தால் கூட நம்மளுக்கு இது ரொம்ப பிரயோஜனமான விஷயம். வேதத்தை மனசில் அப்படியே பதிச்சு வச்சுக்கிறதுக்கு இந்த கதாரூபங்கிறது, இந்த பாஷா சொல்ப பாஷா ஜானமாக இருந்தாலும் ரொம்ப உபகாரமாக இருக்கும். ஒரு ஸ்லோகம், சைனாபத்தியஞ்ச ராஜ்யஞ்ச தண்டநேதೃತ್வமேவச்ச சர்வலோகாதிபத்தியஞ்ச வேதசாஸ்திர விதர்ஹதி. நம்மளுக்கு வேதாத்தியானம் பண்ணினோன்னா ஏதோ ஒரு குறிப்பிட்ட தொழில் தான் அப்படின்னா, தொழில்களில் நிறைய அவளுக்கு அந்த அதிகாரம். மற்ற தொழில்களை நம்ம வேண்டான்னு ஒதுக்கி வச்சுருக்கோமே தவிர, நாம் பண்ண வேண்டாம் அதுக்குண்டான மனுஷா பண்ணட்டோன்னு நம்ம ஒதுக்கி வச்சுருக்கோமே தவிர, அதற்குண்டான அருகதை நமக்கு உண்டு அப்படிங்கிறது நம்மளுடைய வேதசாஸ்திர ஞானத்தினாலேயே உண்டுங்கிறதாக பெரிவாள்லாம் சொல்லியிருக்கா. அதனால அவசியம் இந்த குறிப்பிட்ட சொல்ப ஞான நேரம் அனத்தியனத்தும் போதாவது இவாள்லாம் நிறையா அதுக்குண்டான இந்த பரீட்சைக்கு உண்டான பாட்டியக்கிரமங்களெல்லாம் இன்னைக்கு செல்ஃபோனை வச்சுட்டு எத்தனையோ விஷயங்களை பார்க்குறோம். பெரியவா ஜபல்பூரில் ஒரு உபன்யாசத்தில் சொன்னால், நல்ல விஷயம்லாம் இந்த செல்ஃபோனை வச்சுட்டு சர்ச் பண்ணினா தான் கிடைக்கும், வேண்டாத விஷயங்கள்லாம் தானாக மேலேருந்து வந்துடும். பெரியவா எங்கள் செல்ஃபோன் என்ன அது அந்த மாதிரி அது தான். இந்த செல்ஃபோனை வச்சுட்டு இந்த மாதிரி வெப்சைட்டுக்கு போய் இங்கே இவா இந்த கோர்ஸ் மெட்டீரியல்லாம் கொடுத்துருக்கானா அதை வச்சுட்டு மேன்மேலும் நம்மளை நாமே அபிவிருத்தி பண்ணிக்கலாம். அதனால் இப்படியாக எல்லாரும் அவசியம் சம்ஸ்கிருதத்தை வேதாத்தியனம் பண்ணுறவா, சம்ஸ்கிருதத்துக்கு இவ்வளவு ஒரு சுவாரஸ்யம் இருக்குங்கிறத புரிஞ்சுட்டோன்னா இது அந்நியமாக நினைக்காமல் நம்ம சொல்கிற வேதமே சம்ஸ்கிருதம்தான், அதில் என்ன இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த பாஷைங்கிறது, இந்த பாஷையை பாஷையாக தெரிஞ்சுக்கிறதுங்கிறது முக்கியமான விஷயம் அப்படிங்கிறதா சொல்லிக்கிறேன். கொஞ்சம் நாழி அதிகமாக எடுத்துட்டேன், க்ஷமிக்கணும். ஹர ஹர சங்கர ஜெய ஜெயசங்கர.